So in this video, let us discuss about first and follow. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா நான் டெர்மினல்ஸ்க்கும் we have to find the first value. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, எஸ், பி, சி, டி, இ அண்ட் எஃப், இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ், அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பி, அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் இ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்னா இந்த டேர்ம்லேயே இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ், அதாவது எஸ்ஸோட ப்ரொடக்ஷனில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ. இது ஸ்மால் லெட்டர் விச் இஸ் டெர்மினலாக இருந்தால் அந்த டெர்மினல் தான் டைரக்ட் ஆன்சர். ஸோ இது மட்டும்தான் என்னோடய ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் என்னது, இட் இஸ் டைரக்ட்லி ஏ. Now next b ஓட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் b கண்டுபிடிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் b அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் b என்னது, ரைட் சைட் ப்ரொடக்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, ஸ்மால் சி. ஸோ அகெயின் இதுவும் டெர்மினல், ஸோ ஸ்மால் சி மட்டும்தான் ஆன்சர். தென் கேபிட்டல் சியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சி என்னது, இங்கே ரெண்டு ப்ரொடக்ஷன் இருக்குது, சி டென்ஸ் டு பிசியும் இருக்குது, சி டென்ஸ் டு எப்சிலனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சி வந்து ஸ்மால் பி, தென் இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சி வந்து எப்சிலன். ஸோ இது பி கமா எப்சிலன். ஓகே, அடுத்து டியோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டி என்ன, கேபிட்டல் இ இருக்குது. ஸோ கேபிட்டல் இ இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே ஆன்சர் எழுத முடியாது. ஸோ கேபிட்டல் லெட்டர் இருக்கிறதுனா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் டி இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இ எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இ, ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிறது இ ப்ரொடக்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஏன்னா ஸ்மால் ஜி. ஸோ ஸ்மால் ஜி இது வந்து டெர்மினல், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இ டென்ஸ் டு எப்சிலானும் ஒன்று இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இ என்ன வரும், எப்சிலானும் வரும். ஸோ இட் இஸ் ஜி கமா எப்சிலன். அதே மாதிரி எஃப்க்கும் கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் என்னது, டைரெக்டாக இங்கே ஸ்மால் லெட்டர் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் இஸ் ஸ்மால் எஃப். அகெயின் யூ ஹேவ் ஒன் எப்சிலான் ப்ரொடக்ஷன், ஸோ யூ ஹேவ் டு ஆட் தட் ஆல்சோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிக்கு என்ன இருக்குது, இ அண்ட் எஃப் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னு எழுதுகிறோம். இ எழுதும்போது இதில் என்ன எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னா ஜி கம்மா எப்சிலன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இயோட வேல்யூ ஜி கம்மா எப்சிலன். ஆனால் இங்கே எப்சிலன் வரதுனால டைரெக்டாக இப்படி எப்சிலன் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஈக்கு பதிலாக ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்கு பதிலாக எப்சிலன் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த டி ப்ரொடக்ஷன் இப்போ எப்படி ஆயிரும்னா, டி டென்ஸ் டு இஎஃப்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல எப்சிலன் வரதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ப்ரொடக்ஷன் எப்படி மாறும், டி டென்ஸ் டு இஎஃப்னு மாறும். இன்னொரு எப்சிலான் போட்டால் டி டென்ஸ் டு எப்சிலான் எஃப்னு மாறும். ஓகே, ஸோ இது ரெண்டு பாசிபிள். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இ அப்படி கேல்குலேட் பண்ணுறதுனால எனக்கு இந்த டி ப்ரொடக்ஷன் இப்படி ரெண்டாக மாறும். ஓகேவா, இப்படி மாறுறதுனால இப்போது இந்த ப்ரொடக்ஷன் இப்படி மாறிடுச்சா. அப்போது இங்கே எப்சிலன்னா என்ன அர்த்தம், இங்கே எப்சிலன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா டி டென்ஸ் டு எஃப்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த ப்ரொடக்ஷனை நான் இப்படி மாற்றிருக்கேன். இப்படி மாற்றினப்போ டியோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, ஜி கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டி இஸ் ஜி. இது ஓகே. ஆனால் இந்த எப்சிலான் ஒன்று வந்துச்சுல, அந்த எப்சிலான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுனால இங்கே என்ன மாறிடுச்சு, டி டென்ஸ் டு கேபிட்டல் எஃப்னு மாறிடுச்சு. அகெயின் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர். அப்போ டைரெக்டாக இங்கே எழுத முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு நமக்கு, அகெயின் எஃப் அண்ட் எப்சிலான் கிடச்சிருக்கு. அப்போது இந்த ப்ரொடக்ஷனில் எப்சிலான் வருது. அப்போ இந்த இடத்துல நான் இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ டி டென்ஸ் டு ஸ்மால் எஃப், டி டென்ஸ் டு எப்சிலான் வரும். ஸோ இந்த கேஸில் இப்போது
ஃபஸ்ட் எழுதுனா ஃபஸ்ட் ஆஃப் டி என்ன வரும், எஃப் ஃபஸ்ட் ஆஃப் டி எப்சிலான்னு வரும். ஸோ ஆல்ரெடி ஈயை வச்சு ஒரு ஜி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் டிக்கு. அடுத்து இந்த இடத்துல எப்சிலான் போட்டதுனால எஃப் மட்டும் தனியாக வருது. அப்போது எஃப் போட்டு கண்டுபிடிச்சா ஃபஸ்ட் ஆஃப் எஃப் போடுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எஃப் இஸ் எஃப் கமா எப்சிலான். ஸோ அது ரெண்டுத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது இந்த ப்ரொடக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் பி, ஃபர்ஸ்ட் ஆஃப் சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் இ, ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் டி. ஓகே, so next what we are going to find is we are going to find follow. Follow na artham. So next what we are going to find is follow. So follow எப்படி கண்டுபிடிக்கணும், follow na என்னை யார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, ஸோ எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா நான் டெர்மினல்ஸ்க்கும் வி ஹவ் டு ஃபைண்ட் ஃபாலோ. அப்போ நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஃபாலோ ஆஃப் எஸ், ஃபாலோ ஆஃப் பி, அப்படி எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் ஃபாலோ ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஸ்டார்டிங் சிம்பிள்னால டிஃபால்ட்டாக டாலர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோ ஆஃப் எஸ்னால் எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயாவது இருக்கா, எங்கேயுமே இல்லை. அப்போ டாலர் மட்டும்தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்து ஃபாலோ ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பியை யார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, பிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆப்வியஸாக இந்த சைடில் பார்க்கக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே பி இருக்குதுன்னு செக் பண்ணணும். இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே யார் இருக்கா, கேபிட்டல் டி. இங்கே ஸ்மால் லெட்டர் இருந்தால் அதுதான் ஆன்சர், டைரெக்டாக எழுதிடலாம். ஆனால் இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ பிக்கு பின்னாடி ஒரு நான் டெர்மினல் இருந்தால், கேபிட்டல் லெட்டர் இருந்தால் நான் என்ன பண்ணும், ஃபாலோ ஆஃப் பி இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் டின்னு எழுதணும். ஓகே, ஒரு நான் டெர்மினலோட ஃபாலோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்க லெட்டர் கேபிட்டல் லெட்டர் நான் டெர்மினலாக இருந்தால் எப்படி எழுதணும், ஃபாலோ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் டின்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டி ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இந்த ஈக்கும் எஃப்க்கும் எப்சிலான்லாம் போட்டு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சோம், ஜி கமா எஃப் கமா எப்சிலான்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் ஃபாலோ ஆஃப் பிக்கான ஆன்சர். ஆனால் ஃபாலோவில் எப்போவுமே எப்சிலான் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஜியும் எஃப்பும் வச்சுக்கலாம். இந்த எப்சிலானுக்கு பதில் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இந்த டியில் தானே எப்சிலான் வருது. அப்போது டிங்கிற இடத்துல இந்த ஈக்குவேஷன் இந்த கிராமரில் எப்சிலானை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, ஏ கேபிட்டல் பி, இது எப்சிலான் ஹெச் ஆயிரும். இப்போ எப்சிலானா என்ன சொன்னோம், இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த எப்சிலான் இங்கே போட்டதால் இது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இந்த ஜியும் எஃப்பும் இருக்குது, ப்ளஸ் இந்த எப்சிலான் போட்டு இதை எடுத்துட்டோம். இப்போ நான் ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கிறேன், ஃபாலோ ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே எப்சிலான் போட்டதுக்கப்புறம் இப்போ பியோட ஃபாலோ யார் ஆகிட்டா, ஹெச். அப்போ பியோட ஃபாலோ இந்த கேஸில் இந்த எப்சிலானுங்கிற இடத்துல பியோட ஃபாலோ லெட்டர் என்ன எழுதணும், ஹெச்னு எழுதணும். ஸோ எனக்கு ஃபைனல் ஃபாலோ ஆஃப் பி வந்து ஜி எஃப் அண்ட் ஹெச். ஓகே, தென் இப்போது ஃபாலோ ஆஃப் எஸ், இந்த ரூல் ஃபாலோ ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபாலோ ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து யார் இருக்கா, சி. ஃபாலோ ஆஃப் கேபிட்டல் சி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் சியை ஃபாலோ பண்ணி, கேபிட்டல் சியை ஃபாலோ பண்ணி யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரூல்லையும் சரி இந்த ரூல்லையும் சரி யாருமே இல்லை. இந்த ரூல் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரூல் என்ன இருக்குது, பி டென்ஸ் டு ஸ்மால் சி கேபிட்டல் சி. இதில் சிக்கு பின்னாடி யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணும், யாருமே இல்லை அப்படின்னா அப்போஸ் ஃபாலோ ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு ஆரோ போட்டு ஃபாலோ ஆஃப் பின்னு எழுதணும். ஃபாலோ ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு யாருமே இல்லைன்னா என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்களோட ஃபாலோவே எழுதிக்கணும். ஸோ ஃபாலோ ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஃபாலோ ஆஃப் பி. அப்போ ஃபாலோ ஆஃப் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஜி கமா எஃப் கமா ஹெச். ஸோ அதுதான் ஃபாலோ ஆஃப் சியும் கூட. ஓகே, அடுத்து சிக்கு கண்டுபிடிச்சோம். அடுத்து யாருக்கு, ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாலோ ஆஃப் டி ஈக்குவல் டு, இப்போது டி ரைட் ஹேண்ட் சைடில் யார் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், எங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஃபாலோ யார் இருக்கா, ஹெச். இது ஸ்மால் லெட்டர் தான். ஸோ அப்போ டைரெக்டாக ஹெச்னு ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இ, ஃபாலோ ஆஃப் இ.
ஃபாலோ ஆஃப் ஈனா இந்த ரூலை பார்க்கக்கூடாது. இ எங்கே இருக்கோ இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இ இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எஃப் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், பின்னாடி இம்மீடியட்டாக பக்கத்தில் கேபிட்டல் லெட்டர் இருந்தால் ஃபாலோ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த லெட்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், எஃப் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸ்மால் எஃப்பும் அகெயின் எப்சிலானும் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இங்கே திருப்பியும் எஃப் வருது ஃபாலோவில், எப்சிலான் வருது ஃபாலோவில். ஸோ ஃபாலோவில் எப்சிலான் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபாலோ ஆஃப் இ எங்கே கண்டுபிடிச்சோமோ இங்கே கண்டுபிடிச்சோம். இந்த ரூலில் எஃப்க்கு பதில் தான் எப்சிலான் வந்திருக்கு. ஸோ எஃப்க்கு பதிலாக எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ டி டென்ஸ் டு இ எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த எப்சிலானே இங்கே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த கேஸ்க்கு ஃபாலோ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபாலோ ஆஃப் இ யார், இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எப்படி எழுதணும்னு சொன்னோம், ஃபாலோ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு ஃபாலோ ஆஃப் டின்னு எழுதணும். ஸோ ஃபாலோ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு ஃபாலோ ஆஃப் டி. அப்போ ஃபாலோ ஆஃப் டி ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஹெச். அப்போது ஹெச். ஓகேவா. ஸோ இது இந்த எப்சிலானுக்காக போட்டது. இந்த எஃப் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபாலோ ஆஃப் ஈக்கு எஃப் கமா ஹெச். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஈக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எஃப்க்கு அகெயின் ஃபாலோ ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது, டைரெக்டாக எஃப் அப்படியே இருக்குது, கம்மா எப்சிலன், சாரி ஃபாலோ ஆஃப் எஃப்னா அகேனா இங்கே இந்த ரூல் கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ரூல் தான் கன்சிடர் பண்ணணும். இந்த ரூலில் தான் எஃப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ஆல்ரெடி போட்டோம். இந்த ரூலில் ஃபாலோ ஆஃப் எஃப் யார் இருக்கா, யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணும், ஃபாலோ ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபாலோ ஆஃப் டி. ஸோ ஃபாலோ ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபாலோ ஆஃப் டி. ஃபாலோ ஆஃப் டிக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்கோம், ஹெச். அப்போ இதுக்கு ஆன்சர் ஹெச். So this is how we have to find first and follow. I hope you will understand how to find first and follow. Thank you.